அனைவருக்கும் வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு ஃபுல்லாக பேசப்பட்ட செய்தியே பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்வு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருந்தது. ஸோ அப்போ நெல்லை மாவட்டம் வள்ளியூரை சேர்ந்த சுனில்குமார் அப்படிங்கிற மாணவன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுத போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய அம்மா சுபலட்சுமி பார்த்தீங்கன்னா உயிரிழந்துட்டாங்க. ஏற்கனவே அந்த பையனுடைய அப்பா கிருஷ்ணமூர்த்தியும் ஏற்கனவே உயிரிழந்திருந்தார். ஸோ இப்போது அவங்க அம்மாவும் அவன் எக்ஸாம் அன்னைக்கு உயிரிழந்துட்டாங்க. ஸோ அந்த பையன் என்ன பண்ணனே தெரியாமல் அம்மா காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தான். ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விதத்துக்கு சங்கடத்தை ஏற்படுத்துச்சு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அப்பாவை இழந்துட்டான், இப்போது அம்மாவும் இழந்துட்டான். ஒரே ஒரு தங்கச்சி தான் சுவாசினி அப்படின்னு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணன்னு தெரியாமல் முடிச்சிருந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அந்த பையனுக்கு நேரில் போய் ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு இந்த இறுதிச் சடங்கு ஏற்பட்ட செலவு தொகை கையில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பையனுக்கும் அவங்க தங்கைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன படிப்பு செலவு வருதோ அதையும் ஏற்றுக்கிறதா நெல்லை தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் பார்த்திங்கன்னா உதவி புரிஞ்சிருக்காரு. இதுக்கப்புறமும் என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நேரில் போய் அந்த பையனை கேட்டிருக்காங்க. ஸோ இதே எப்படியோ அப்பா அம்மா இழந்த அந்த 2 பேருக்குமே இந்த மாதிரி கட்சிக்காரங்க நேரில் போய் உதவி பண்ணுறது பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. தமிழக வெற்றி கழகம் மட்டும் இல்லை, இன்னும் சிறு சிறு அமைப்புகள் உதவி பண்ணதாக சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னமும் பெரிய கட்சிகளும் இவங்க 2 பேர்த்துக்குமே வாழ்நாள் கூடயே இருக்கணும். எக்ஸாமு தான் முக்கியம் அப்படின்னு அந்த பையனுக்கு கண்டிப்பாக அந்த நேரத்தில் சின்ன பையன்தான், அந்த பையனுக்கு அந்த நேரத்தில் ஐயோ அம்மா கூட இறுதிச்சடம் கூட இருந்துக்கலாமோ அப்படின்னு தோணியிருக்கும். இருந்தாலும் உனக்கு படிப்பு முக்கியம், தேர்வு முக்கியம் அப்படின்னு அந்த பையனை மோட்டிவேட் பண்ணவங்கள நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். கண்டிப்பாக சில பேர் சொல்லியிருப்பாங்க எக்ஸாம் எழுதிட்டு வாடா அப்படின்னு. அந்த பையனுக்கு இப்போது தகுந்த நேரத்திலேயே உதவி கிடச்சிருக்கு. இது மிகப்பெரிய பார்த்திங்கன்னா பாராட்டுக்குரிய விஷயம். தமிழக வெற்றி கழகத்துக்கு நம்ம சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிடுவோம், நன்றியும் தெரிவிச்சுக்கிடுவோம். இதே மாதிரி இந்த பையனுக்கு இன்னும் சில பேர் உதவி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.